إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற வல்ல நாயனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று முறித்தாகட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாய், புனிதமிக்க மதீனமா நகரத்தில் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியில், இஸ்லாம் வளர்ந்த இந்த இடத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்கிற எமது வாழ்க்கையை கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்து பார்ப்பதற்காக நேரம் ஒதுக்கி இங்கு வந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவனுக்காக நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எம்மிடத்திலே இருந்து ஏற்றுக்கொண்டு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உண்மையான நல்லடியார்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் ஆரம்பமாகி 3வது வாரத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்கிற பொழுது அல்லது முஹர்ரத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்கிற பொழுது நாம் மரபு ரீதியாக அல்லது மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி ஏதோ ஹப்பி முஹர்ரம் என்று சொல்லி அல்லது முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப்புகளிலும் அல்லது வேறு வேறு சமூக வலைத்தளங்களிலும் சில பதிவுகளை போட்டு சில புகைப்படங்களை நாம் பதிவு செய்து அத்தோடு எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த முஹர்ரத்தை கொண்டாடுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய முஹர்ரம் என்று சொல்கிற இந்த பொது வருடம் அல்லது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய இந்த ஆரம்பம் என்பது இந்த தலைப்பை எடுத்த காரணத்தினால் அடிப்படையான சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு என்னுடைய தலைப்பிற்கு நுழையலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த இஸ்லாமிய பொது வருடம் என்று சொல்கிற நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நாம் எம்மை வந்தடைந்திருக்கிற இந்த முஹர்ரம் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும், அதாவது இஸ்லாமிய மார்க்க சட்டதிட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த இஸ்லாமிய பொது வருடம் என்பதோ அல்லது இந்த முஹர்ரம் என்கிற இந்த வருடம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்
அவர்களுடைய காலத்தில் இதுதான் புது வருடம், இதுதான் முஹர்ரத்தினுடைய ஆரம்பம், இதைத்தான் நீங்கள் வருடத்தின் ஆரம்பமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அல்லது ஆரம்பிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால தாவா பிரச்சாரத்தில் எந்த ஒரு இடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆரம்பகால அரேபிய சமூகத்தின் மத்தியில் ஒரு வழக்காறு, ஒரு வழமை இருந்தது. ஆண்டுகளை, காலங்களை அவர்கள் நிர்ணயிக்கிற பொழுது அந்தந்த வருடங்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை வைத்து சில வருடங்களை கணிப்பிடுவார்கள். நபி அவர்கள் பிறந்த வருடத்தை ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள். அந்த வருடத்திலே யானைப்படை, ஆபிரகாமினுடைய யானைப்படை மூலமாக காபாவை இடிக்க வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பின் ஊடாக அந்த காபா பாதுகாக்கப்பட்ட நிகழ்வு நடந்த காரணத்தினால் அதற்கு ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள். நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அதே போன்று நபி அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை, இவர்கள் மரணித்த காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியை, அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன் என்று சொல்லுவார்கள். நபி அவர்களுக்கு கவலையாக இருந்த ஒரு ஆண்டு. இப்படி வரலாற்றில் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை வைத்து ஆண்டை கணிப்பிடுகிற ஒரு முறை அரபியர்களிடத்திலே இருந்தது. அவர்களிடத்திலே ஒரு ஒழுங்கான கலண்டர் அடிப்படையிலான, நாட்காட்டி அடிப்படையிலான ஒரு அமைப்பு இருக்கவில்லை. இந்த நேரத்திலே தான் நபி அவர்களுடைய காலம் முடிவடைந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலமும் முடிவடைந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் சுமார் 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள் நிறைவடைந்திருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் நடுப்பகுதியிலே தான் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற ஒரு சஹாபி ஒரு பிரதேசத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். இப்போது அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த ஒரு பகுதியாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் அவர்களோடு, அந்த கவர்னரோடு சில நடவடிக்கைகள் வைக்கிற பொழுது அவர்களுடைய கிறிஸ்து ஆண்டினுடைய கணக்கின் பிரகாரம் சில தகவல்களை கொடுப்பார்கள். இத்தனாம் திகதி இந்த மாதம் இந்த நிகழ்வு நடந்தது, இப்படி உங்களை சந்தித்தோம் என்று சில தகவல்களை கொடுப்பார்கள். இந்த நேரத்திலே தான் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி நான் கிறிஸ்தவர்களோடு இருக்கிறேன், இங்கிருக்கிறவர்கள் அவர்களுடைய நிகழ்வுகளை உத்தியோகபூர்வமாக ஒபிஷியலாக அறிவிப்பதற்காக சில தகவல்களை கையாளுகிறார்கள். இப்படி எங்களுக்கும் ஒரு முறை வேண்டும், இதை நாமும் கையாள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தகவலை அனுப்புகிறார்கள். அப்போது இருந்த சூழலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கருத்து பொருத்தமாகப்படுகிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானாக ஒரு முடிவெடுக்காமல் தன்னோடு இருந்த மஷூரா சபையை கூட்டுகிறார்கள். அதிலே பல முக்கியமான சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனாவில் இருந்த பல முக்கியமான சஹாபாக்கள் ஒன்று சேருகிறார்கள். இந்த அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த கடிதத்தை வாசித்து காட்டி இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். இப்படி என்றால் நமது ஆண்டின் ஆரம்பத்தை நாம் எங்கிருந்து அமைத்துக் கொள்வது? இப்போது நாம் பல வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்போது இன்று இருக்கிற இந்த நாளில் இருந்து ஆண்டின் ஆரம்பத்தை எடுத்துக் கொள்வதா, அல்லது அதற்கு பிறகு இருந்து அதற்கு முன் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வை வைத்து எடுத்துக்கொள்வதா என்ற ஒரு கருத்து வந்த பொழுது சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்த்த ஆக உன்னதமான ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹுடைய பிறப்பு. எனவே ரசூலுல்லாஹுடைய பிறப்பிலே இருந்து எமது ஆண்டை கணிப்போம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இல்லை, ரசூலுல்லாஹுடைய மரணம் தான் எம் எல்லோரையும் உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வு, நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹுடைய மரணம், அதை எமது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு, எனவே அதிலிருந்து எமது ஆண்டை கணிப்பிடுவோம் என்று சொல்கிறார்கள். இப்படி வாத பிரதிவாதங்கள் நடக்கிற பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த கருத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கும் நாமெல்லாம் இன்று ஒரு ஆட்சி கதிரையில் அமர்ந்திருப்பதற்கும் இன்று இஸ்லாத்தினுடைய கொடி மேலோங்கி இருப்பதற்கும் மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக அமைந்தது ஹிஜ்ரத்துடைய சம்பவம். எனவே ஹிஜ்ரத் நடந்த நிகழ்வுதான் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் ஆண்டாக இருக்குமாக இருந்தால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்த பொழுது அந்த கருத்துக்கு அந்த இடத்திலே நிறைய ஆதரவு கிடைக்கிறது. எனவேதான் ஹிஜ்ரத்துடைய ஆண்டு முதல் ஆண்டாக அங்கு கணிப்பிடப்படுகிறது. அந்த நேரத்தில் இருந்து கணிப்பிடுகிற பொழுது சுமார் 17 வருடங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் நடக்கிற பொழுது ஹிஜ்ரத்தில் இருந்து சுமார் 17 வருடங்கள் கடந்திருக்கின்றன. இப்போது இஸ்லாமிய ஆட்சியின் முதல் வருடம் கணிப்பிடப்பட்டது
ஷாபானுடைய மாதம் பிறை 5வது அன்று 17வது வருடத்திலே இருந்துதான் இஸ்லாத்தினுடைய அந்த கலண்டர் முறை அறிமுகமாகிறது. இந்த காலம் வரைக்கும் அங்கு எந்த ஒரு அடிப்படையும் இருக்கவில்லை. இதில் 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கும் முஹர்ரம் மாதத்துக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற ஒரு வினா எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் முஹர்ரம் வந்துவிட்டால் ஹிஜ்ரத்தை பற்றி அதிகமாக பேசப்படும். உண்மையில் ஹிஜ்ரி என்ற அந்த ஆண்டு உருவாக்கம் ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியதால் அப்படி சொல்லப்பட்டதே தவிர நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் என்பது முஹர்ரம் மாதத்திலே நடைபெறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனா நகரத்தை வந்தடைகிற பொழுது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 8வது அன்று அல்லது பிறை 7வது அன்று, முதலாவது திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் மாதம் முதலாவது திங்கட்கிழமை. ரபியுல் அவ்வல் மாதம் என்பது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், இப்போது இருக்கிற கலண்டர் அடிப்படையில் 3வது மாதம் தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இடம்பெறுகிறது. எனவே ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுக்கும் முஹர்ரம் மாதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரத் நடந்தது என்று யாராவது தவறாக நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஹிஜ்ரத் அதிகம் நினைவு கூறப்படுவதற்குரிய பிரதானமான காரணம் ஹிஜ்ரி வருடம் இதிலிருந்து ஆரம்பித்தது என்பதுதான். அப்படி என்றால் இந்த முஹர்ரம் மாதம் எப்படி தீர்மானிக்கப்பட்டது? இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஷாபான் மாதம் பிறை 5வது அன்று ஹிஜ்ரி 17வது வருடம் ஹிஜ்ரத்தில் இருந்து எமது ஆண்டை கணிப்பீடு செய்வோம் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்த ஒரு மஷூரா வருகிறது, வருடத்தின் முதல் மாதமாக நாம் எதை தெரிவு செய்வது என்கிற பொழுது சிலர் ரமலானுடைய மாதத்தை சொல்கிறார்கள். ரமலானுடைய மாதம் இபாதத்துடைய மாதம், எனவே ரமலானை நாம் முதல் மாதமாக தெரிவு செய்வோம். ரசூலுல்லாஹுடைய பிறப்பும் இறப்பும் நடந்த ரபியுல் அவ்வல், ஹிஜ்ரத்தும் நடந்த ரபியுல் அவ்வலை தெரிவு செய்வோம் என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த நேரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விவகாரத்தை நான் உஸ்மானிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த விவகாரம் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட யோசனைக்கு பிறகு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் இந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வந்து அவர்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு பெற்று நிம்மதியாக திரும்பி செல்கிற மாதம் துல்ஹஜ் மாதம். எனவே துல்ஹஜ் மாதத்தை முடித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டால் ஹாஜிகள் புதியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் மாதம் முஹர்ரம் என்று சொல்கிற மாதம். இந்த மாதத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே முஹர்ரம் மாதம் தான் பொருத்தம் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்து அங்கு ஏகோபித்த முடிவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, முஹர்ரம் மாதத்திற்கும் ஹிஜ்ரத்து நடந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஹிஜ்ரத்தினுடைய முதலாவது வருடம் என்பது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்தை மையப்படுத்தி அது முதல் வருடமாக, அதற்கு அடுத்த வருடம் 2வது வருடமாக, அதற்கு அடுத்த வருடம் 3வது வருடமாக, இப்படி ஒவ்வொரு வருடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு கடைசியாக நாம் இப்போது 17வது வருடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நேரம் கணக்கெடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே மீலாதி, அதாவது நாம் இருக்கிற இன்றைய இந்த கிறிஸ்துவுக்கு பின் கணக்கெடுப்பின் பிரகாரம் ஜூன் 25ஆம் தேதி 622வது வருடம் ஹிஜ்ரி கலண்டர் தீர்மானிக்கப்பட்டது. ஜூன் 25ஆம் தேதி 622வது வருடம் தான் இந்த ஹிஜ்ரத் கலண்டர் முதலாக உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரத் சம்பந்தம் அல்லது முஹர்ரம் சம்பந்தமாக பேசுகிற பொழுது முஹர்ரத்தை கொண்டாடுவதோ அல்லது அதை ஒரு மார்க்க ரீதியான ஒரு கண்ணியம் அதற்கு கொடுத்து அதை ஒரு புது வருடமாக சந்தோஷப்படுகிற ஒரு நிகழ்வு என்பது மார்க்க அடிப்படை அற்ற ஒரு விஷயம் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கிற பொழுது ஏதோ ஒரு உலகத்தின் நியதியின் பிரகாரம், உலகத்தினுடைய நியதியின் பிரகாரம் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரம் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மாதங்களின் எண்ணிக்கை என்பது அல்லாஹுவால் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. 12 மாதங்கள் என்று அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறார். எனவே இந்த வரையறையின் பிரகாரம் 12 மாதங்கள் முடிவடைகிற பொழுது மற்றும் ஒரு வருடம் உருவாகிறது.
அன்புக்குரியவர்களே, இப்போது ஒவ்வொரு வருடமும் எம்மை கடந்து சென்று 1441வது ஹிஜ்ரி வருடத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். 1440 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனத்து பூமியில் காலடி எடுத்து வைத்து 1440 வருடங்களை நிறைவு செய்திருக்கிற ஒரு சூழலில் இந்த மதீனத்து மண்ணிலே 41வது புது வருடத்தை இங்கு ஆரம்பித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரம் ஒரு வருடத்தின் பிறப்பை குறித்து அல்லது 40ஐ கடந்து 41க்கு வந்திருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவதா, அல்லது இந்த 41இல் 40இல் விட்ட தவறுகளை விட்டுவிடக் கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றுவதா, அல்லது இந்த 41ஐ முடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று கவலைப்படுவதா என்று இருக்கிற சவால்களுக்கு மத்தியிலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதனால் தான் இன்றைய இந்த பயானுடைய தலைப்பாக நான் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு மலர்ந்திருக்கும் முஹர்ரமும் நெருங்கி வரும் மரணமும் என்கிற ஒரு தலைப்பை தெரிவு செய்தேன். ஒவ்வொரு வருடமும் அல்லது காலங்களின் அந்த மாற்றங்கள் அன்புக்குரியவர்களே எமது வாழ்க்கையில் என்ன தாக்கம் செலுத்தி இருக்கின்றன என்பதை இது ஒரு பயான் நிகழ்ச்சியாக இல்லாமல் சுய பரிசோதனைக்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு வாய்ப்பாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். 1440 வருடங்கள். இந்த 40 வருடங்களில் நான் எனது வாழ்நாளில் 40 வருடங்களை, பருவ வயதில் இருந்து 40 வருடங்களை கழித்தவர்கள் இங்கிருக்கிறோம். 30 வருடங்களை கழித்தவர்கள் இங்கிருக்கிறோம். 20 வருடங்களை கழித்தவர்கள் இங்கிருக்கிறோம். அல்லது அதைவிட குறைவான காலப்பகுதிகளையோ அல்லது கூடுதலான காலப்பகுதிகளையோ கழித்தவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் கருவாக உருவாகி தாயினுடைய வயிற்றில் எனக்கான 4வது மாதம் கடந்து போகிற பொழுது அல்லாஹு தஆலா 4 விதமான தீர்மானங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறான். எனக்கு உயிர் ஊதுகிற சந்தர்ப்பத்தில், எனக்கு ரூஹ் ஊதப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் 4 விதமான தீர்மானங்களை என்னில் நிறைவேற்றுகிறான் ஒரு மலக்கின் மூலமாக. அந்த 4லே ஒன்றுதான் நான் வாழப்போகிற வாழ்நாளினுடைய தீர்மானம், நான் சாப்பிட போகிற உணவினுடைய தீர்மானம், எனக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாய்ப்பு வசதிகள், நான் எதை அனுபவிக்க போகிறேன், எதை இந்த உலகத்தில் செய்ய போகிறேன், எதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறேன் என்பத எல்லா விஷயங்களும் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நான் 10 மாதங்கள் கழித்து பிறந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள் அல்லது அதைவிட அதிகமான குறைவான காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து முடித்திருக்கிறேன். என்னுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள், அந்த நாளில் இருந்து நான் கழித்திருக்கிற இந்த பொழுதுகள் வரைக்கும் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற தவணை அது. இந்த தவணை, என்னுடைய தவணை எப்போது முடிவடையும் என்கிறதற்கான காலமும் நேரமும் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், என்னை நோக்கி ஒரு புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறது, துல் ஹஜ் முடிந்து முஹர்ரம் வருகிறது என்று சொல்கிற பொழுது இதோ வந்திருக்கிற இந்த முஹர்ரம் என்னுடைய அஜல், என்னுடைய தவணை, என்னுடைய காலம் முடிவடைகிற, அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பு வழங்கப்படாத ஒரு காலமாக இருக்குமாக இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற கேள்விதான் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் கடக்கிற பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு முஃமினை இன்றைய கால சூழலில் அவனை சரியான பாதைக்கு மாற்றியமைப்பதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நேரிய வழியை காட்டுவதற்கு அவனுக்கு மரண சிந்தனையை தவிர வேறு ஒரு உபதேசியும் இருக்க முடியாது. மரணத்தினுடைய சிந்தனை எப்பொழுது வாழ்க்கையில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ, உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறதோ, இந்த நிமிடம் கூட எனக்கு நிம்மதி கிடையாது, இந்த நிமிடம் கூட எனக்கு உறுதி கிடையாது என்கிற அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் எப்போது ஆழமாக ஊடுருவுமோ அந்த நிமிடத்தில் இருந்து அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை, அல்லாஹ் விரும்பாத காரியங்களை செய்வதற்கு என்னுடைய உள்ளம் எனக்கு அனுமதிக்காது. எப்போது மரணத்தினுடைய சிந்தனையில் என்னுடைய உள்ளம் பலவீனம் அடைகிறதோ, அது பற்றிய சிந்தனையில் இருந்து என்னுடைய உள்ளம் தூரமாகிறதோ, அந்த நேரம் தான் ஒரு முஃமின் பாவத்தை நோக்கி நகர்வதற்கு காரணமாகும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
ஃபித்னாவுடைய ஜமானிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கங்களும் பாவங்களால் கூவி அழைக்கப்படுகிற, பாவங்களை நோக்கி நாம் செல்ல தேவையில்லை, எம்மை நோக்கி பாவங்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு இந்த காலத்தில் இருக்கிற ஒரே ஒரு கேடயம் மரணத்தினுடைய சிந்தனை மட்டும்தான். மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக ஊடுருவவில்லை என்றால், மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்தை ஆழமாக தாக்கவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த ஃபித்னாவில் இருந்து ஒரு பொழுதும் நாம் விடைபெற்று விட முடியாது. எத்தனை உபதேசங்களை கரைத்து ஊத்தினாலும் சரி, எத்தனை விதமான பயான்களை கேட்டாலும் சரி, எப்படித்தான் கண்ணீர் மல்க உபதேசித்தாலும் சரி, எம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் மரணத்தின் சிந்தனை எம் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். மரணத்தின் சிந்தனை எம் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்க வேண்டும். என் அடுத்த நிமிடம் கூட உறுதி கிடையாது என்கிற அந்த நிலை என்னிடத்திலே இருக்கிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். எனவேதான் நான் முஹர்ரத்தை ஆரம்பித்து 3 வாரங்கள் கடந்திருக்கிறேன். இதோ 3 வாரங்களுக்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தந்து விட்டான். இந்த 3 வாரங்கள் கழித்து இதற்கு பிறகு இருக்கிற சஃபரோ, இதற்கு பிறகு இருக்கிற ரபியுல் அவ்வலோ, இதற்கு பிறகு இருக்கிற ஏனைய மாதங்களோ எனக்கான காலங்களை உறுதிப்படுத்துகிற வகையில் அமைந்திருக்குமா இல்லையா, அல்லது எனக்கான வாய்ப்பை தருகிற அமைப்பில் வளர்ந்திருக்குமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானுடைய பாதம் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் அவன் வைத்த இடத்திலிருந்து நகர முடியாது. அவன் நிற்கிற இடத்திலிருந்து நகர முடியாது. அப்படியான 4 கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான தயாரிப்புகள் எனது கடந்த காலங்களில், அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எனது கடந்த காலங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்நாளை நான் எப்படி கழித்திருக்கிறேன்? என்னுடைய வாலிபத்தை நான் எப்படி கழித்திருக்கிறேன்? எனது பொருளாதாரத்தை நான் எப்படி சம்பாதித்திருக்கிறேன்? எனது பொருளாதாரத்தை நான் எப்படி செலவு செய்திருக்கிறேன்? அன்புக்குரியவர்களே, இந்த 4 கேள்விகளுக்குமான பதிலோடு என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கிறதா என்பதை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய தேவையிலே இருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் சரி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமாக கட்டப்பட்ட எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு, எந்த ஒரு நோயும் அணுகாமல், எந்த ஒரு வருத்தமும் வந்து விடாமல், எந்த ஒரு கஷ்டமும் என்னை அணுகிவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொரு மாதமும் தொடராக கிளினிக் போகிறேன். ஒவ்வொரு மாதமும் நான் என்னுடைய வைத்தியரை நான் முராஜா பண்ணுகிறேன். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் என்னுடைய பிரஷரினுடைய அளவை, என்னுடைய சுகரினுடைய அளவை நான் சரியாக பார்த்து உரிய பத்தி எங்களோடு நான் இருக்கிறேன். எனக்கான கோட்டையை நான் சரியாக கட்டி இருக்கிறேன். யுதுரிக்குமுல் மௌத். நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும், எவ்வளவுதான் பாதுகாத்தாலும், எவ்வளவுதான் பத்தியத்தோடு இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடையும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் எல்லாம் விரண்டோடி, இது வந்துவிடக் கூடாது, இதை அனுபவித்து விடக்கூடாது, இதை நான் சந்தித்து விடக்கூடாது என்று எந்த மௌத்தை விட்டு நீங்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்கும். இது நிச்சயம், இது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆத்மாக்களும் அந்த மரணத்தின் வேதனையை, மரணத்தின் சுவையை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. இந்த நியதியில் இருந்து விடுபடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த நியதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்தாலும், ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகமும் வைத்திய உலகமும் ஒன்று சேர்ந்து இந்த மரணத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தவணை வந்து விட்டால், அந்த தவணை வந்து விட்டால் அல்லாஹ் அந்த ஆத்மாவை பிற்படுத்தவே மாட்டான். அன்புக்குரியவர்களே, பேசிக் கொண்டிருக்கிற நானும் அந்த ஆத்மாவில் ஒருத்தன் தான். என்னுடைய மனைவி மனைவியாக இருக்க, என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க, என்னுடைய பெற்றோர் பெற்றோர்களாக இருக்க, என்னுடைய நண்பர்களும் சொந்தங்களும் அப்படியே இருக்க, நான் ஒரு நாள் வெள்ளை துணையில் சுத்தப்பட்டு யார் வருகிறார், யார் போகிறார், யார் அழுகிறார், யார் பேசுகிறார் எதுவுமே தெரியாமல் என்னை 4 பேர் சுமந்து சென்று ஒரு பள்ளியிலே வைத்து தொழுகை நடாத்திவிட்டு என்னை கபரிலே கொண்டு அடக்கம் செய்து விட்டு வருகிற ஒரு நாள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது.
இந்த காலப்பகுதியில் எத்தனையோ சோசியல் மீடியாக்களை, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற சகோதரர்கள் புரிந்திருப்பார்கள். வெளிநாடுகளிலே வேலை செய்கிற எத்தனையோ சகோதரர்களின் இளவயது மரணங்கள், 30 வயதை அடையாத அல்லது 35 வயதை தாண்டாத எத்தனையோ வாலிபர்கள் ஆசைகளோடும் கனவுகளோடும் தனது வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மனைவி, திருமணம் முடித்த மனைவியோடு வாழ்ந்தது 2 மாதங்கள் தான், 3 மாதங்கள் தான். கை குழந்தை ஒன்றிருக்கிறது, அந்த குழந்தையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. பார்ப்பதற்கு முன்னால் தன்னுடைய பெற்றோரை வந்த பயணத்தில் உழைத்து முடித்து ஒரு வீடு கட்டி பெற்றோரை சந்தோஷமாக வைத்துவிட்டு போவோம் என்று நினைத்திருக்கையில், அன்புக்குரியவர்களே, இப்படி எத்தனையோ கட்டங்களில், எத்தனையோ நிலைமைகளில் மரணத்தை சந்தித்த நிகழ்வுகளை நாம் அன்றாடம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒன்றும் தூரத்திலே நடக்கிற சம்பவங்கள் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எம்மை சூழ, எம்மை போன்று வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ உறவுகள் இன்று ஜனாசாக்களாக வைத்தியசாலைகளின் குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பல மாதங்களுக்கு பிறகு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இன்னும் பலர் வழியில்லாமல் இங்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஹரத்திலே நாம் ஜனாசா தொழுகையை சந்திக்கிறோம். ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஜனாசா தொழுகை தொழுகிறோம். என்றாவது யோசித்திருக்கிறோமா? இத்தனை பேரும் இந்த ஊரிலே வசித்தவர்கள் தானா? மதீனாவாசிகள் தானா? அல்லது எங்களை போன்று வெளியிலே இருந்து வந்தவர்களும் இருப்பார்களா? உம்ரா பயணத்திற்காக, ஹஜ்ஜுக்காக திரும்பி வருவோம் என்ற எண்ணத்தோடு தொழிலுக்காக வந்தவர்கள் நிறைய பேர். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுகை நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் தொழுகை நடத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு பல ஜனாசாக்கள். அந்த ஜனாசாக்களில் ஒரு பகுதி குழந்தைகள். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பை கேட்கிறோம் பள்ளிகளிலே, குழந்தைகளுடைய ஜனாசாக்கள். யாரும் தப்ப முடியாது அன்புக்குரியவர்களே, யாரும் தப்ப முடியாது. ஆனால் நான் என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தவறுகளும் அப்படியே இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டுவிட்ட எல்லா பாவங்களையும் தைரியமாக செய்து கொண்டிருக்கிறேன். காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. காலையிலே விடுகிறது, மாலையாகிறது, இரவாகிறது, மீண்டும் காலையாகிறது. ஆனால் தவறுகள் தவறுகளாக இருக்கின்றன, பாவங்கள் பாவங்களாக இருக்கின்றன. இதோ விடிந்திருக்கிற இந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பொழுதாக இருந்து விட்டால், இதோ இருந்திருக்கிற இந்த இரவு, மறைந்திருக்கிற இந்த சூரியன் என்னுடைய வாழ்க்கையில் முடியாமலே போய்விட்டால், என்னுடைய தூக்கம்தான், இந்த இரவின் தூக்கம்தான் என்னுடைய கடைசி தூக்கமாக இருந்து விட்டால், என்னுடைய வாழ்க்கையில் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத அந்த வாழ்க்கைக்கு, நிரந்தரமான வாழ்க்கைக்கு நான் போய் சேர்ந்து விட்டால், அன்புக்குரியவர்களே, கழித்த இத்தனை ஆண்டுகளில் எதை சேமித்திருக்கிறோம்? எதை சேமித்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் கடந்த காலங்களிலே யோசிக்கிற பொழுது, நான் மதீனாவில் இருந்திருக்கிறேன். நேரம் கிடைக்கிற பொழுது உம்ரா செய்திருக்கிறேன். டைமுக்கு தொழுதிருக்கிறேன். ஏதோ நோன்பு நோற்றிருக்கிறேன். அல்லாஹ் எல்லா நல்லமல்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எல்லோரையும் உறுத்தி கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமாவே, நீ ஒரு நபியினுடைய மகள் என்பதற்காய், அல்லாஹ்வினுடைய நேசருடைய மகள் என்ற காரணத்திற்காய், அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதருடைய மகள் என்ற காரணத்திற்காக எல்லாம் நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவாய் என்று நீ கனவு கண்டு விடாதே. அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நீ ஒரு பொழுதும் சுவர்க்கம் செல்ல முடியாது. யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அவருடைய இபாதத்துகளின் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியாதா? இல்லை, அவன் செல்ல முடியாது. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அதே நிலைதானா? ஆம், நானும் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல வருகிற அறிஞர்கள் உள்ளத்தை தொடுகிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் நான் நிறைய அமல்களோடு வருவேன். நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு நோற்றிருக்கிறேன், ஏதோ கடமைக்காக சில விஷயங்களை நான் செய்திருக்கிறேன்.
இத்தனை கடமைகளையும் நான் செய்துவிட்டு எனக்கதற்கு அல்லாஹுடைய அருள், நான் தான் இபாதத்துகள் செய்திருக்கிறேனே என்று வருகிற பொழுது, நாளை மறுமையில் அல்லாஹ் நீ செய்த இபாதத்துகள் எல்லாம் ஓகே, எல்லாம் சரியாக இருக்கிறது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் உனக்கு நான் ஒரு கண் பார்வையை தந்தேனே, சுவாசிப்பதற்குரிய காற்றை தந்தேனே, கேட்பதற்குரிய காதை தந்தேனே, நடப்பதற்குரிய கால்களை தந்தேனே, பிடிப்பதற்குரிய கரங்களையும் சிந்திப்பதற்குரிய மூளையையும் தந்தேனே, இத்தனை நியமத்துக்களையும் உன்னுடைய உடம்பிலே அமைத்து அழகான ஒரு வாழ்க்கையை தந்தேன் அல்லவா, அந்த நியமத்துக்கு நன்றியாக இந்த இபாதத்துகள் எல்லாம் சமமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால், இப்போதுதான் அல்லாஹுடைய அருளின் முக்கியத்துவம், அல்லாஹுடைய ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, மரணம் என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று கிடையாது. மரணத்தின் கோரப்பிடி வருகிற பொழுது, மரணத்திற்கான நேரம் நெருங்கி வருகிற பொழுது, என்னுடைய மலக்குல் மௌத் எனக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரத்தை, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று சாட்டப்பட்ட அந்த மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தை, அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த அந்த நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு இந்த பேச்சை முடிக்கிற அல்லது இந்த பேச்சை முடித்துவிட்டு திரும்பி செல்கிற உத்தரவாதம் எனக்கு கிடையாது. இங்கு வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. எனக்கான நேரம் எப்போது என்று தெரியாது. அன்புக்குரியவர்களே, அந்த நேரம் நெருங்கி விட்டதோ, ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் ஆரம்பிக்கிற பொழுது, ஒவ்வொரு வருடமும் ஒரு புது வருடம் முடிகிற பொழுது, ஒவ்வொரு மாதமும் என்னை கடந்து செல்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தை ஆட்டிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின், என்னுடைய அஜலின், என்னுடைய தவணையின், எனக்கு விதிக்கப்பட்ட காலங்களின் கடைசி காலமாக இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? அன்புக்குரியவர்களே, என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் சரியாக முடித்திருக்கிறேனா? வெளிநாட்டில் 5-6 வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், அல்லது அதைவிட குறைவான கூடுதலான காலங்கள் நான் இங்கு இருக்கிறேன். என்னுடைய உறவுகளை பிரிந்து, என்னுடைய சொந்தங்களை பிரிந்து, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் பிரிந்து நான் தூரத்திலே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களும் மிக சரியாக நகர்த்தப்பட்டிருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் அசை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். என்னுடைய கடமைகள் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய மரணத்திற்கு முன்னர், என்னுடைய வாழ்நாள் முடிவடைவதற்கு முன்னர், என்னுடைய மரணத்தின் கடைசி நிமிடங்கள் என்னை வந்தடைவதற்கு முன்னர் என்னுடைய பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா? என்னுடைய பெற்றோர் என்னை பெற்று வளர்த்து, என்னை ஆளாக்கி, என்னை மனிதனாக்கி, என்னை இந்த நிலையிலே வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பெற்றோர் என்னுடைய ஊரிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அவர்களை அனுசரிப்பதற்கு யாரும் கிடையாது, சரியான வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது, உடுதுணிகள் கிடையாது, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காய் வெளிநாட்டிலே இருக்கிறேன். எல்லோருக்கும் சிரமங்கள் இருக்கும். அன்புக்குரிய என்னுடைய அந்த கடமை ஒன்று அவர்கள் பிரிவதற்கு முன்னர் அல்லது நான் பிரிவதற்கு முன்னர் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய அருளையும், அல்லாஹ்வுடைய அன்பையும், அல்லாஹ்வுடைய ரிலா என்று சொல்கிற திருப்பொருத்தத்தையும் பெற்று தருகிற அந்த பெற்றோரின் திருப்தி எனக்கு கிடைத்திருக்கிறதா? அதை என்னுடைய கடந்த காலத்தில் நான் சம்பாதித்திருக்கிறேனா? நான் இதுவரைக்கும் பணம் சம்பாதித்திருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வசதிகளை சம்பாதித்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பு வசதிகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமை, ஏழை வரி, ஜக்காத்து என்னுடைய பங்கிலே இருந்து வருடா வருடம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நான் கொடுத்திருக்கிறேனா? கடந்த காலங்களில் நான் கழித்து வந்த இந்த 20, 30, 40 வருடங்களில் என்னுடைய சம்பாத்தியம் ஜகாத்துடைய நிசாப் என்று சொல்கிற அளவை எட்டிய காலத்தில் இருந்து இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஒவ்வொரு வருடம் கடக்கிற பொழுது அந்த ஏழைகளின் ஹராமான எந்த சொத்தும் என்னுடைய பங்கிலே இருக்காமல் அவர்களுடைய பங்கை சரியாக கணக்கிட்டு அல்லாஹ் சொன்ன 8 கூட்டத்தில் ஒரு கூட்டத்திற்காவது நான் சரியாக கொடுத்திருக்கிறேன் என்ற உள்ள அமைதியும் திருப்தியும் எனக்கு இருக்கிறதா? மனைவியை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். தேவைகள் இருக்கின்றன. ஆனால் திருமணம் முடித்த நாளில் இருந்து
குழந்தைகளை பெற்றெடுத்த காலத்திலிருந்து அவர்களுக்குரிய ஹக்குகளை அல்லாஹுவை முன்னிறுத்தி நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேனா? என்னுடைய வாழ்நாளில் பொது வருடத்தை ஆரம்பித்திருக்கிறேன். நாளைய நாள் எனக்கு உத்தரவாதம் கிடையாது. நாளைய நாளில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற கடைசி நாளாக இருந்தால், நாளை வருகிற முஹர்ரம் 22, இன்று வளர்ந்திருக்கிற இந்த முஹர்ரம் 22 தான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடமாக இருந்தால், கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவராக இருப்பவர் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த சிறந்த மனிதனாக அல்லாஹ்விடத்தில் என்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கான மன வலிமையோடு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகள் என்னால் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்குரிய ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அகலாக்கையும் கல்வியையும் மார்க்கத்தையும் நான் சரியாக கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய அமானிதம் அது. இந்த அமானிதம் குறித்து நாளை மறுமையில் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் விசாரிக்கப்படுவேன். அந்த விசாரணையில் இருந்து தப்புவதற்கு நான் சரியாக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறேனா? எனக்கு முன்னால் நிறைய கடன்காரர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேவைக்காக நான் கடன் வாங்கி இருக்கிறேன். அதை கொடுப்பதற்கு முடியாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், உண்மையில் முடியாமல் தவணை கேட்கிற ஒரு சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதற்குரிய பரிகாரங்களை தேடுவதற்கு நாளைய நாள் என்னுடைய மரணத்தின் நாளாக இருந்தால் என்னால் முடியுமா? எத்தனையோ அறிஞர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய மரணத்தின் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லறிஞர்கள் எங்களுடைய வசியத் என்று சொல்கிற அந்த இறுதி உபதேசத்தை அல்லது எங்களுடைய அந்த இறுதி கோரிக்கைகளை எங்களுடைய தலையணைக்கு கீழே வைத்துக் கொண்டுதான் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னை நெருங்கி வந்து விட்டது மௌத்து. இனி எனக்கு அவகாசம் கிடையாது. நான் முன்னால் எடுத்து வைக்கிற அந்த 8 என்னுடைய மலக்குல் மௌத்தின் அழைப்பின் பேரில் தான் நான் வைக்கிற 8ஆக இருந்தால், என்னுடைய உயிர் பறிக்கப்படுகிற அந்த நொடியாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஹக்குகளையும் நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேனா? மரணம் சம்பவித்தால், மரணத்திற்கான நேரம் வந்துவிட்டால், உயிர் வாங்கப்படுகிற அந்த நேரம் வந்துவிட்டால், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உபதேசிக்கப்பட்ட பொழுதெல்லாம் பார்க்காத குருடர்களாக, கேட்காத செவிடர்களாக, எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தோம். இப்போது பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், இப்போது கேட்டு விட்டோம் யா அல்லாஹ். எங்களை கொஞ்சம் திருப்பி அனுப்பினால் நாங்களும் நம்பிக்கை கொண்டவர்களாக, நல்லவர்களாக மாறி வந்து விடுவோம் என்று கதறுகிற அந்த நிலையிலே நாம் இருப்போமா? அன்புக்குரியவர்களே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் பேசிக் கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, உள்ளத்திலே கை வைத்து கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நான் செய்திருக்கிற பாவங்களுக்கான தௌபா, நான் செய்துவிட்ட தவறுகளுக்கான பாவ மன்னிப்பு என்னுடைய வாழ்க்கையில் கேட்டு முடிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டதா? நான் வட்டியோடு தொடர்பாக இருந்தேன். என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களில் ஹராம் இருந்தது. என்னுடைய குடும்ப உறவில் அந்நிய பெண்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மோசமான காரியங்கள். தொழுகைக்கான அழைப்பு கேட்கிற பொழுதெல்லாம் அதை புறக்கணித்து நான் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறேன், நடந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்ட தவறுகளுக்கெல்லான தௌபாக்கள் அன்றைய இரவின் தூங்கச் செல்வதற்கு முன்னர் சுய விசாரணை செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் அன்றைய பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுதான் நான் தூங்குகிறேனா? இந்த இரவும் அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, முஹர்ரம் வந்துவிட்டால் அது கொண்டாடுவதற்கான காலம் அல்ல. இத்தனை கேள்விகளும், நான் சுமந்திருக்கிற அத்தனை அமானிதங்களும் என்னுடைய கண் முன்னே ஒவ்வொரு இரவும் வந்து போக வேண்டும். ஒவ்வொரு இரவும் வந்து போக வேண்டும். நான் இரவு தூக்கத்தில் கண் மூடுகிற பொழுது என்னுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான்.
என்னுடைய உயிர் அல்லாஹ்வின்பால் உயர்ந்து செல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் யாருக்கு தவணையை நீட்டி போடுகிறோமோ அவர்களுக்கு கொடுக்கிறோம், யாரிடத்திலே நாங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை வைத்துக் கொள்கிறோம். என்னுடைய தூக்கம் ஒரு சிறு மரணம். அந்த மரணத்தில் நான் நிரந்தரமாக கண்மூடி விட்டால் இத்தனை அமானிதங்களும் என்னுடைய கண்முன்னே இருக்குமே. அன்புக்குரியவர்களே, என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு யார் துணை வரப்போகிறார்? என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய நரகமும் சுவர்க்கமும் காட்டப்படுமே. என்னுடைய மரணத்தின் வேளையில் என்னை அரவணைத்து செல்வதற்காய் சுவனத்து வானவர்கள் வருவார்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நரகத்தின் வானவர்களும் வருவார்களே. எந்த பகுதியில் நான் இருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் தூங்குகிற பொழுதும் தூங்கி எழும்புகிற பொழுதும் அன்புக்குரியவர்களே, நான் இந்த கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டுமே. நாட்களின் நகர்தலில் சிக்குண்டு போய் சீரழிந்து சின்ன பின்னமாகி போயிருக்கிறோம். எப்போது மௌத்தை சந்திப்போம் என்கிற ஒரு வரையறை எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து இயலாமல் போய் இனி எல்லா டாக்டர்களும் கைவிட்டதற்கு பிறகுதான் மௌத்து என்கிற ஒரு காலம் இருந்தது. அதற்கு சக்கராத்துடைய வேதனை என்று 4 பேர் வளைத்து குர்ஆன் ஓதி அதை பார்த்து அப்படியே ரூஹு போகிற பொழுது பார்த்து கொண்டிருந்த ஒரு காலம் எல்லாம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றெல்லாம் மரணம் அப்படி கிடையாது. மரணத்திற்கு காரணமே சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, மௌத்து மிக வேகமாக, ஒரு சின்ன தலைவலி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறார்கள், வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறார்கள், வெளியிலே ஜனாசாவாக வருகிறது. வந்தது சின்ன தலைவலிதான். ஆனால் மரணத்திற்கு இருப்பது அன்புக்குரியவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் மௌத்துக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பது ஒரே ஒரு காரணம் தான். ஒலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরুன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், ஒரு வினாடியும் உட்படுத்தப்படவும் மாட்டார்கள். தவணை, அஜல் என்று சொல்கிற ஒன்று மட்டும்தான் மரணத்திற்கான காரணமே தவிர வேறு எந்த காரணங்களை இந்த உலகம் சொன்னாலும் அன்புக்குரியவர்களே ஒரு முஃமினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணங்கள் இருக்கலாம். விபத்திலே சிக்கி மரணித்தார், விபத்தின் காரணமாகத்தான் மரணம் என்று சொல்லலாம். அது எங்களுடைய ரிப்போர்ட்டிலே எழுதப்படலாம். ஆனால் அந்த விபத்துத்தான் அவருடைய அஜல் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீர்மானம். ஹார்ட் அட்டாக் தான் இவருடைய மரணத்திற்கு காரணம் சொல்லப்படலாம். ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக் காரணம் கிடையாது. அந்த ஹார்ட் அட்டாக்கின் மூலமாக அஜலை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். தவணை அவருடைய காரணம். எத்தனையோ பேர் காரணமே இல்லாமல் மௌத்தாகி போகிறார்களே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் அஜல், தீர்மானிக்கப்பட்ட தவணை எப்போது வரப்போகிறது? எப்போது வரப்போகிறது? எனக்கு இப்போதுதான் 30 வயதாகிறது, இப்போதுதான் 40 வயதாகிறது, இன்னும் 20 வருடங்கள், இன்னும் 10 வருடங்கள் நான் வாழலாம். அந்த கால பகுதியில் உழைப்பதை எப்படியாவது உழைத்துவிட்டு, சம்பாதிப்பதை எப்படியாவது சம்பாதித்து விட்டு, அதற்கு பிறகு மனைவியை கவனித்துக் கொள்ளலாம், அதற்கு பிறகு பெற்றோரை கவனித்துக் கொள்ளலாம், அதற்கு பிறகு பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளலாம், அதற்கு பிறகு குடும்பத்தோடு இருக்கலாம், அதற்கு பிறகு தொழுது கொள்ளலாம், அதற்கு பிறகு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த தவணை உங்களுக்கு நிர்ணயித்தது யார்? இந்த தவணையை இந்த உலகத்தில் யாரும் நிர்ணயிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, எந்த வைத்திய உலகமாக விஞ்ஞானமாக இருந்தாலும் உங்களுக்கான மரணத்திற்கான தீர்ப்பை, மரணத்திற்கான தவணையை யாரும் தர முடியாது. எத்தனையோ பேர் நோயின் காரணமாக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு இனி இவருக்கு நோய் வைத்தியம் செய்ய முடியாது என்று கைவிட்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி எல்லாம் சரியாகிவிட்டது, வீட்டுக்கு போங்கள் என்று திருப்பி அனுப்பிய எத்தனையோ பேர் மௌத்தாகி இருக்கிறார். இவைகளெல்லாம் இன்றைய உலகத்தின் சாதாரண நிகழ்வுகள், அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். எனக்கு பக்கத்திலே மௌத் இருக்கிறது, எனக்கு பக்கத்திலே மௌத் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மதீனாவுக்கு இங்கு வந்திருக்கிற சில சகோதரர்கள் 10-15 வருடங்களை கழித்தவர்கள் இருப்பீர்கள். அந்த 15 ஆண்டுகளில் கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். உங்களோடு கம்பெனிகளிலே வேலை செய்தவர்கள், உங்களோடு ரூமிலே இருந்தவர்கள், உங்களுடைய உறவினர்களாக நீங்கள் லீவிலே விட்டு வந்தவர்கள், உங்களுடைய சொந்தங்கள், எத்தனை பேரை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். உங்களோடு நண்பர்களாக இருந்த எத்தனையோ பேருடைய ஜனாசா செய்திகளை நீங்கள் கேட்டு உள்ளத்தால் அழுதிருக்கிறீர்களா இல்லையா?
இந்த ஜனாசா செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? நானும் இப்படி உங்களிடத்திலே சொல்லப்படுவேன். ஏதோ ஒரு நாள் இப்படி ஒருத்தர் இருந்தார், இவர் மௌத்தாகி விட்டார் என்ற செய்தி உங்களுக்கும் கிடைக்கும். அதே போன்று எனக்கும் சில நேரம் உங்களுடைய செய்தி கிடைக்கலாம். கிடைப்பது உறுதி. ஆனால் அந்த கிடைப்பதற்கு முன்னர் எதை செய்திருக்கிறோம்? இந்த 1441 என்னுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்க போகிறது? என்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடமும், இந்த கடற்கரை, இந்த புது வருடத்தின் ஒவ்வொரு ஆண்டுகளும், ஒவ்வொரு நாட்களும் அன்புக்குரியவர்களே, என்னை புது மனிதனாக மாற்றப் போகிறதா? மௌத்துக்கு தயாரான ஒரு மனிதனாக மாற்றப் போகிறதா? ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகிறார்களோ, யார் மௌத்தை நேசித்து அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அவருடைய சந்திப்பை, அவரை சந்திப்பதற்கு அந்த ரப்பல் ஆலமீனும் விரும்புகிறான். என்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றப்பட வேண்டும். இந்த வருடத்தின் என்னுடைய திட்டமிடல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மட்டும் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்நாளில் கடந்துவிட்ட காலங்களில் நான் செய்துவிட்ட பாவங்களுக்கான தௌபாவை, பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கிற காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருந்து தவறிப்போன தொழுகைகளை உயிர்ப்பிக்கிற காலமாக என்னுடைய காலம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் விடிந்தழுகிற பொழுது சுபஹ் தொழுகையின் அதானோடு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் பெரியவன் என்ற அந்த வார்த்தையின் சுஜூதோடு தான் என்னுடைய காலை நேரத்தின் வேலைகள் ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று என்னுடைய இரவு முடிகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இஷாவுடைய வித்தருடைய தொழுகையோடு, இஷாவுடைய தொழுகையோடு என்னுடைய தொழுகை நாள் முடிவடைய வேண்டும். இதற்கு இடைப்பட்ட அந்த வாழ்க்கையின் பகல் பொழுது முழுக்க அல்லாஹு அக்பர் என்ற நாமம் என்னுடைய வாழ்நாளில் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். இது லட்சியமாக மாறுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வாழ்க்கையின் ஓட்டத்தில் எல்லாவற்றையும் மாற்றி தருவான். எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்துவான். அன்புக்குரியவர்களே, மரணம் மிக நெருக்கமாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. மரணத்திற்கான காலம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இதோ நாங்கள் மௌத்தாக போகிறோம். அந்த மரணம் வந்துவிடும். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கண்மூடி கற்பனை செய்து பாருங்கள். இதோ நானும் இப்படி இருக்கிறேன், நீங்களும் இப்படி இருக்கிறீர்கள். இதே நிமிடம், இதே கதிரையில் இப்படியே உட்கார்ந்து இருக்கிற பொழுது உங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் உங்களுடைய குடும்பம் குடும்பமாக இருக்கும். இங்கிருக்கிற யார் உங்களை பற்றி பேசுகிறார்? யார் உங்களுக்காக அழுகிறார்? யார் உங்களை தூக்குகிறார்? யார் உங்களை கழுகுகிறார்? யார் உங்களை கவனிடுகிறார்? யாருக்காவது தெரியுமா? அன்புக்குரியவர்களை, வளர்த்தப்பட்டு கிடப்போமே, எதையும் உணர முடியாமல் வளர்த்தப்பட்டு கிடப்போமே, எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருப்போமே, எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்போமே. அந்த நிமிடம் வருகிற பொழுது யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அப்படியே என்னை தூக்கி கொண்டு போய் கொஞ்ச நேரம் கூட என்னுடைய மூக்கை, சுவாசத்தை பொத்திக்கொண்டு என்னால் இருக்க முடியாது. அந்த கபரு குழிக்குள் என்னை, அந்த இருட்டான அந்த அறைக்குள் என்னை வைத்து மூடிவிட்டு வந்து விடுகிற அந்த நொடியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்கள். யார் துணை எனக்கு? தொழுகையை விட்டு, கடமைகளை பாழாக்கி, இபாதத்துகளை எல்லாம் தூக்கெறிந்து விட்டு பணம் பணம் என்று ஓடி ஓடி சம்பாதித்தேனே. என்னுடைய உடலின் நிம்மதிக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் நான் தூக்கி வீசினேனே. இந்த கட்டளை, இந்த நிலைமை எனக்கு எப்படி, என்ன நிம்மதி கிடைக்கப் போகிறது? எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயம்தான் அன்புக்குரியவர்களே. என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இன்றைய கால சூழலில் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழி இருக்குமாக இருந்தால், அதை பாவங்களில் இருந்து 100% எங்களை விலக்கிக் கொள்வதற்கான ஒரு வழி இருக்குமாக இருந்தால், என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அடிக்கடி மரணத்தின் சிந்தனை வர வேண்டும். மரணத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த நிமிடம் ஆகிவிட்டால் என்னுடைய மனைவியோடு நான் சண்டை போடுகிறேன், என்னுடைய மனைவியை விட்டு தூரத்திலே இருக்கிறேன், அவளுடைய ஹக்கை நான் சரியாக நிறைவேற்றாத நிலையிலே என்னுடைய மௌத்து வந்து விடுமோ என்று மனைவியோடு சண்டை பிடிக்கிற பொழுது நான் யோசிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே என்னுடைய பெற்றோர் எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய செலவினங்களை, அவர்களுக்குரிய கடமைகளை நான் சரியாக கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில் நான் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றோரை இன்னொருவரை பார்ப்பதை போன்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நிமிடம் என்னிடத்திலே வர வேண்டும். என்னுடைய பெற்றோர், என்னுடைய
திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள், என் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் என்னுடைய மௌத்து வந்தால் அல்லாஹ்வுடைய அதிருப்தி தானே எனக்கு இருக்கும். என்னுடைய பொருளாதார சம்பாத்தியம் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய கடனை வசதி இருந்தும் நான் கொடுக்கவில்லை. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, சம்பாதித்திருக்கிறேன் என்பதற்காக இன்னும் ஒருவருடைய சொத்தை நான் அபகரித்திருக்கிறேன், இன்னும் ஒருவருடைய காணியிலே நிலத்திலே இருந்து ஒரு பகுதியை நான் எடுத்திருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு வகையில் என்னுடைய சம்பாத்தியம் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் என்னுடைய மரணம் வந்துவிட்டால் ஒரு சான் பூமியை இன்னொருவருடைய நிலத்திலே இருந்து நான் எடுத்தால் கூட இந்த முழு 7 வானமும் பூமியும் என்னுடைய களத்தில் மாலையாக அணிவிக்கப்பட்டு நான் தண்டிக்கப்படுவேனே, அந்த நிமிடம் அந்த நாள் எனக்கு வந்துவிடப் போகிறது என்கிற பயம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பயம் இருக்குமாக இருந்தால், இந்த நிலை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். மரணம் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரமான மாற்றத்திற்கான காரணம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. மரணத்தின் சிந்தனையோடு வாழ்ந்து மரணத்தை நினைத்து நெருக்கமாக இருக்கிற, மிக சமீபமாக இருக்கிற அந்த மரணத்தை சந்திக்கிற பொழுது அல்லாஹுவை திருப்திப்படுத்தியவர்களாக, சுவர்க்கத்தின் காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரம் நமது சிந்தனைக்கு விருந்தளித்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரா.